நம்ம இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவின் 2வது நாள் ஆராதனையிலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் எதிர்பார்த்தோம், எல்லாரும் சொல்லியும் கேட்டும் தங்களுக்குள்ளே தடையை வரவைத்து கொண்டார்கள். ஆனாலும் தேவன் ஒரு நோக்கமுடையவர். அல்லேலூயா. காலையில் நான் சொன்னது போல தேவன் எது செய்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பெண்ணு போன பிறகு வந்திருக்கலாம், இல்லை வர்றதுக்கு முன்னே வந்திருக்கலாம். அவர் அந்த பெண்ணு வந்த பிறகு வரணும்னா அதுக்கு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் சமாரியாவை ரட்சிக்கிறது தான். அல்லேலூயா. அதே போல் நம்ம நிறைய பேர் கூடி வந்தாலும் கூடி வராட்டாலும் அது அவருடைய நோக்கம்தான், அவருடைய திட்டம்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சபைங்கிறது நான் கூட்டி சேர்த்ததில்லை, அது தேவனுடைய சேர்வை, தேவனால் சேர்க்கப்படுகிற கூட்டம். இது என்னால் சேர்க்கப்பட்ட கூட்டமா, என் பேச்சை கேட்டு கூடுற கூட்டமா அப்படின்னா இல்லை. தேவனுடைய நாமத்தினாலே கூடப்படுகிற கூட்டம், கூடுகை. இந்த கூடுகையிலே, இந்த 2வது நாள் கூடுகையிலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? பெந்தகோஸ்தே. இந்த பெந்தகோஸ்தேங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், பெந்தகோஸ்தேங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, அதாவது 50வது நாள். நான் காலையில் கூட சொன்னேன், அது 50வது நாள். பெந்தகோஸ்தே என்பது 50வது நாள் அப்படின்னு பொருள். இதுக்கு இன்னொரு பேருண்டு, வாரங்களின் பண்டிகை என்று பேருண்டு, அறுவடையின் பண்டிகை என்று பேரும் உண்டு. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்க விசேஷமாக 3 பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள். அதில் ஒன்று நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 16:16. வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவார்கள். இப்போ இது முக்கியமாக இந்த பண்டிகையில் ஆண்கள் காணப்பட வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டில் அது அப்படியே தலைகீழாக மாறிச்சு. பெண்கள் காணப்படுறாங்க, ஆண்கள் காணப்படுறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் காணப்படுவாங்க, பெண்கள் காணப்பட மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் டோட்டலாக மாறிடுச்சு, பெண்கள் காணப்படுவாங்க, ஆண்கள் காணப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆண் ஒரு சபையில், ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு ஆண் தேவனுடைய காரியத்தில் அதாவது துரிதமாக, வேகமாக, வைராக்கியமாக, பாஸ்டாக கர்த்தரை தேடுறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கார அம்மா நல்லா பாஸ்டாக இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா டம்மி பீஸாக இருப்பார், வீடும் டம்மி பீஸாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஐயா எல்லாத்துலேயும் ஷார்ப்பாக இருக்கிறாருன்னா அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அது தேவன் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சமமாக்கிட்டார். பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் சமம் என்று அதை சமநிலைப்படுத்தினார். 2 பேரும் ஒன்று தான்பா அப்படிங்கிறது அவங்க உருவத்தில் தான், அவங்களுடைய உருவத்தில் தான் அவங்க ஆண் பெண், அவங்க ஆத்துமாவில் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணார். அதனால் அவங்கள சமமாக்கினார். அதனால் பார்த்தீங்கன்னா
பெண்கள் அதிகமாக அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்களும் அதிகமாய், எந்த ஒரு வீட்டில் ஆண்கள் அதிகமாய் தேவனை தேடுகிறார்களோ, ஜபத்தில் முதன்மையாக இருக்கிறாங்களோ, ஜபம் பண்ணணும்னு நடத்துகிறாங்களோ, ஏன் ஜபம் பண்ணியான்னு கேட்குறாங்களோ, ஏன் ஜபம் பண்ணாத படுத்தன்னு சொல்கிறாங்களோ, ஏன் ஜபம் பண்ணாமல் சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்களோ, அந்த வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. ஒன்று அப்பா இல்லைன்னா அம்மா, என்னை பொறுத்தவரை 2 பேருமே அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாளாகிய நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவுள். இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இது 7 வாரங்களுக்கு அடுத்து வர நாள் அப்படின்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். அதுக்கு வசனம் உங்களுக்கு நான் சொல்லலை, ஆனால் இப்போது உங்கள் வசனத்தை ஆதாரத்தோடு சொல்கிறேன். 7 ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள், இதுதான் இந்த 7 ஓய்வு நாளுக்கு பின்பு வருகிற ஒரு மறுநாளாகிய 50ஆம் நாள். இந்த 50வது நாளில் என்ன செய்தாங்களாம்? பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தாங்க, புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, எண்ணி கர்த்தருக்கு, அதாவது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவார்கள். நல்ல சமைச்சு கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, அது போஜன பலியை செலுத்தினாங்க. ஏற்கனவே பலிகளை பற்றி 10 விதமான பலிகளை பற்றி ஒரு முறை உபவாச ஜபத்தில் சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டை சொல்லி முடிச்சிடணுமேன்னு கிடுகிடுன்னு சொல்லி முடித்தேன். அந்த ஒரு வழக்கு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் போஜன பலி 10 விதமான பலிகளில் போஜன பலியும் ஒன்று. அந்த போஜன பலியை தான் பெந்தகோஸ்தே நாளில் இவங்க புதிய கதிர்கட்டுகளை கொண்டு வந்து புதிய போஜன பலியை செலுத்தினார்கள். 17வது வசனம் பாருங்க. ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்தில் இருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியையும் செலுத்தினார்கள். அல்லேலூயா. இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு வயதான, அது படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வயதான இல்லை, ஒரு வயது குட்டி, நம்ம ஈஸியாக சொல்லணும்னா 1 வயசு குட்டி கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஜன பலி செலுத்தியிருக்காங்க. இது பெந்தகோஸ்தே பண்டிகையாக அனுசரித்திருக்காங்க. இப்போ நம்ம காலத்துக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம 17வது வசனம் வரை 18வது வசனம் வரை படிச்சிருக்கோம். இன்னும் படிக்க வேண்டிய வசனத்தை பார்க்க 19 படிங்க. முதல் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடு கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள்
ஆசாரியன் உடையவைகளாகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அல்லேலூயா. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ கடினமாக கொண்டாடி இருக்காங்க. நாம் அதை கொண்டாடுறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தை விட புதிய ஏற்பாட்டு காலம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. அது நாம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி காளைகளை கொண்டு வந்தாங்க, ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்தாங்க, ஒரு வயது குட்டியை கொண்டு வந்தாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக அறுப்பறுத்த அந்த அறுவடையிலேருந்து கதிர்கட்டை எடுத்து 2 மரக்காலில் எடுத்து இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புதிதாக 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 எடுத்து அதாவது பழுதற்றதாக எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக போஜன பலியாக அங்கே செலுத்தப்பட்டதை நாம் இங்கே பார்க்குறோம். அது கர்த்தருடைய அதாவது வாரங்களின் பண்டிகையில் இதை கொண்டாடினாங்க. இந்த வாரங்களின் பண்டிகை எப்போ வரும்னு சொன்னால் பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற 7 ஓய்வு நாளுக்கு மறுநாள் வருகிற பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது தேவன் அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு வந்த அந்த விடுதலையாக்கின அந்த நாள் தான் பஸ்காவாக கொண்டாடப்படுகிறது. நீங்கள் அங்கே கவனிச்சிங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியை அந்த வீட்டில் இருக்கிறவங்க சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கணும். அது ரத்தத்தை எடுத்து வாசலின் நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் என்று சொல்லி சட்டம். அந்த அப்பத்தோடு கறியோடு கசப்பான கீரையோடு தடியை பிடித்து கொண்டு தீவிரமாய் புசிக்க வேண்டும். இது பஸ்கா என்று சொல்லி தேவன் பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார். அந்த பஸ்காவுக்கு அடுத்து அந்த காலத்துக்கு அடுத்து வருகிற 7 வாரங்களின் மறுநாளாகிய இந்த நாளை பெந்தகோஸ்தே வாரங்களின் பண்டிகையாக, அறுவடையின் பண்டிகையாக அல்லது இதை பெந்தகோஸ்தே பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அதில் தகன பலியாக காளைகளையும் ஆட்டு கடாக்களையும் ஒரு வயது குட்டிகளையும் தகன பலியாக செலுத்தினார்கள். அதோடு கூட புது கதிர்கட்டுகளை அந்த கதிர்கட்டுகளில் இருந்து மாவை எடுத்து அந்த மாவை பிசைந்து அதிலிருந்து பலிகளை கர்த்தருடைய சன்னிதானத்திலே, எங்க வீட்லையா, கர்த்தருடைய ஆலயத்தில் அதை செலுத்தினார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இப்போ நீங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டோட்டலாக வித்தியாசப்படும். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நீங்கள் அப்படியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள் எப்படி ஒரு விசேஷித்த நாளாக மாறுதுங்கிறத நாம் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும், நான் காலையில் கூட சொல்லும்போது தோமாவை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவங்கன்னு சொன்னேன். ஆமாம் தானே? நம்புறீங்களா? எப்படி? அவர் பார்த்ததுனால விசுவாசித்தாரு. நாம் பார்க்காது இருந்தும் விசுவாசிக்கிறதுனால அவரை காட்டிலும் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்போ நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்து இருந்தார்கள். வந்து இருந்தார்கள். இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பெந்தகோஸ்தே நாள், அதாவது வாரங்களின் பண்டிகை நாள். அந்த பெந்தகோஸ்தே நாளில் பஸ்காவுக்கு அடுத்து வர 7 வாரங்களுக்கு மறுநாள் வர அந்த பண்டிகையில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவர்கள் எல்லோரும் முதல்ல அவங்க பண்ண வேலை ஒரு மனம். அல்லேலூயா. அவங்களிடத்துல காணப்பட்ட முதல் காரியம் என்ன? ஒரு மனப்பட்டாங்க.
ரெண்டாவது அவங்க இடத்துல காணப்பட்ட இன்னொரு விஷயம் பாருங்க, ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒரு இடத்துக்கு அவங்க அசம்பிள் ஆனாங்க. அதாவது முதல்ல இந்த ஒரு மனங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது பரிசுத்தமான இல்லை, அவங்க என்ன பேசுறது அவங்க கிட்ட அப்படிங்கிற எண்ணம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பேச்சு எப்படி சோத்திரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுல நமக்கு எந்த விதமான நஷ்டம் வரப்போறதே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது பேரு ஒரு மனம். இப்போ நம்ம காணிக்கை செலுத்த வரும்பொழுது நாம் யாரோடு விரோதமாக யாரோடு சமாதானம் இல்லாமல் இருந்தோன்னா அதை முதல்ல ஆலயத்தில் வச்சுட்டு போய் சமாதானம் ஆயிட்டு வந்து அந்த பலி காணிக்கை செலுத்து அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அப்படி என்னன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையில் நீங்கள் முதல் செய்ய வேண்டியதுன்னா முதல்ல ஒருமனப்படுதல். அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்ன, ஓரிடத்தில் கூடி வருதல். அப்போ அவங்கவுங்களுக்கு வீடு இருக்குது, யாருக்கும் வீடு இல்லாதவங்க கிடையாது, வாடகை வீட்லேயாவது வீடு இருக்குது அவங்களுக்கு. இப்போ அவங்க வீட்லேயே கூடி ஆராதிக்கலாமா கூடாதா? தாராளமாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவங்க ஒருமனப்பட்டாங்க, ஓர் இடத்துல கூடி வந்தாங்க. ரெண்டாவது வசனம் பாருங்க, அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. கவனிங்க, அது ஒன்னொன்னா போலாம். இப்போ நீங்க கவனிங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அப்ப காற்று அடிக்கல. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அங்க காற்று அடிச்சுதா? அடிக்கல. ஆனா அடிக்கிற சத்தம் போல ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் சடிதியாய் முழங்கிடுச்சு. ஒரு சீக்கிரமா மின்னல் வந்து போற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் என்னன்னா பலத்த அதாவது புயல் காற்று. பலத்த காற்றுனா பெருங்காற்று. பலத்த காற்று புயல் காற்றை விட பலமானது. அப்படி ஒரு காற்று வர்றது போல, காற்று அடிக்கிற போல ஒரு முழக்கம் வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. ரெண்டாவது என்ன செய்த முழக்கம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, அவர்கள் யார்? அவங்க 120 பேர். யார் அவங்க? சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார், அவருடைய குடும்பம், அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பேர் கூடியிருந்தாங்க? ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டு அறை. மேல் வீட்டு அறையில் 120 பேர். அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னையே 120 பேர் கூடுற அளவுக்கு மெத்தையின் மேலே ஸ்தலம் இருந்தது. அல்லேலூயா. நம்மளாம் சொல்லுவோம், அப்பெல்லாம் குடிசை வீடு தாங்க. எப்பெல்லாம் இது ஒரு சைக்கிள் மாதிரிங்க, ஒரு டர்ன் மாதிரி. இப்போ எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம கருத்து தெரிஞ்சு எல்லாரும் குடிசை வீட்டில் இருந்தாங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வீட்டுக்கு வந்தாங்களா, அப்படியே கொஞ்சம் மெத்த வீட்டுக்கு வந்துட்டாங்களா, திரும்ப அது அப்படியே சைக்கிள் மாதிரி திரும்ப அந்த குடிசை வீட்டுக்கு போயிடுவாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ நீங்கள் பெந்தகோஸ்தே காலத்திலேயே மாடி வீடு இருந்திருக்க. மாடிக்கு மேலே மெத்தை வீட்டுக்கு மேலே 120 பேர் கூடுற அளவுக்கு பெரிய விஸ்தாரமான தலம் இருந்ததே. அப்படியானா அங்கே இடம் தாராளமாய் அப்பொழுது கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க கவனிங்க, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. முதல்ல கவனிச்சிங்கன்னா, பெந்தகோஸ்தே அந்த நாளில் அந்த ஒரு நாள், பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாளில் யாரெல்லாம் இந்த வேலையை செய்தாங்க? அவருடைய சீஷர்கள் 120 பேர். அவர் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? முதல்ல ஒருமனப்பட்டாங்க. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல அசம்பிள் கூடினாங்க. மூணாவது என்ன நடந்தது? பெரிய பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் கண்டாங்க. நாலாவது என்ன நடந்தது? அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. எது? அந்த பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இருந்துச்சு பத்தியா, அந்த முழக்கம் அந்த வீடை நிரப்பிற்று. அல்லேலூயா. இப்ப நீங்க 4 காரியத்தை கவனிச்சிங்களா? 5வது காரியத்துக்கு வாங்க.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு தெரிகிற விஷயம், ஐந்தாவது அவங்க பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அக்கினிமயமான நாவு. நாக்கு தெரியும்ல, நாக்கு நம்ம நாவு, அது மாதிரி தான் நாக்கு ரெண்டு ஒன்று தான். இந்த நாவு எப்படி இருந்துச்சா? அக்கினிமயமா, நெருப்புல இருக்கிற மாதிரி, நெருப்புல இருந்தா எப்படி தகன்னு கொதிக்கிற மாதிரி இருக்குமோ அதை போல அதனுடைய வடிவம் இருந்தது. அவர்களுக்கு காணப்பட்டது. அவங்க கண்ணால இதை பார்த்தாங்க. நெருப்புல இருக்கிற, அக்கினியில இருக்கிற நாவுகள் போல அவர்களுக்கு அந்த நாவுகள் காணப்பட்டது. எது? அந்த முழக்கம், அந்த பலத்தை காற்றடிக்கிற அந்த முழக்கம் அந்த வீட்டை நிரப்பிச்சு. வீட்டை நிரப்பின போது அவங்களுக்கு காணப்பட்ட காட்சி என்ன தெரியுமா? அக்கினிமயமான நாவுகள், அதாவது பிரிந்திருக்கும் நாவுகள், இரட்டையான நாவுகள். ஒரு நாக்கு இல்லை, ரெண்டு நாக்கு. இப்போ நமக்கு ஒரு நாக்கு தான் இருக்கு. யாருக்கு ரெண்டு நாக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ரெண்டு நாக்கு இருக்கும்? பாம்புக்கு ரெண்டு நாக்கு இருக்கும், முதலைக்கு ரெண்டு நாக்கு இருக்கும், அதெல்லாம் விலங்கு. மனுஷனுக்கு ரெண்டு நாக்கு இருக்குமா? இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இது வசனம் ஆதாரம் இருக்கு. இந்த கவனிச்சிங்கன்னு சொன்னா, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அடுத்தது ஆறாவதாக, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எது? அந்த பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. நீங்க பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்க, அதுதான் பெந்தகோஸ்தே நாள். அந்த நாளில் என்ன பண்ணாங்க? தகன பலி செலுத்தினாங்க, போஜன பலி செலுத்தினாங்க, புதிய அறுவடையே கொண்டு வந்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி, ஆடுகளை, மாடுகளை, காளைகளை, ஒரு வயது குட்டிகளை பலி செலுத்தி கொண்டாடினாங்க. இதுதான் பெந்தகோஸ்தே. ஆனா அந்த பெந்தகோஸ்தே நாளில் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு பெந்தகோஸ்தே உண்டாகிறது. அந்த பெந்தகோஸ்தே தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, 1வது வசனத்தில் அவங்க ஒருமனப்பட்டாங்க, அவங்க ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. 2வது வசனத்தில் பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம் போல சத்தம் உண்டாச்சு. அப்புறம் அவங்க கூடி இருந்த வீட்டின் மேல் வந்து நிரம்பிச்சு. அந்த வீடு கவனிக்கணும், அது அந்த வீடு நிரப்பப்பட்டது. முக்கியமான வார்த்தை அது. அந்த வீட்டு மேல வந்துச்சுங்க, வீட்டு நிரப்பிச்சிங்க, வீட்டில் வந்துச்சுங்க, அவ்வளவுதான் இல்லை, அந்த வீடு நிறைந்தது. வீடு நிறையும்படி அந்த வல்லமை இறங்கினது. 5வது என்னன்னு சொன்னா, பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. முதல்ல அவங்க அதை பார்த்தாங்க. 6வது, அந்த அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. ரெட்டை நாக்குங்க. அது எது தெரியுமா? ஒன்று அந்நிய பாஷை பேசுகிற நாவு, இன்னொன்று அந்த சத்தியத்தை பேசுகிற நாவு. இதுதான் ரெட்டை நாக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா பேச்சை மாற்றி பேசுகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெட்டை நாக்கு இல்லை, அவங்க பொய் நாவு. அவங்க வாய் இருக்கிறது பொய் நாவு. அது வந்து ரெட்டை நாக்கெல்லாம் கிடையாது. அதுலேயே ஒரே ஊற்றில் இருக்கிற தித்திப்பான கசப்பான ஊற்று வர்ற மாதிரி, கொஞ்ச நேரம் நல்லவங்களா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கெட்டவங்களா இருப்பாங்க. அது ரெட்டை நாக்கு இல்லை, ஒத்த நாக்கு தான், அது பொய் நாக்கு. ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3வது வசனத்தில் அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது. அது யாருக்கு வந்து அமர்ந்ததுன்னா, அந்த கூடியிருந்த 120 பேர் மேல் வந்து அமர்ந்தது. அவங்களுக்கு தான் இரட்டை நாக்கு அருளப்பட்டது. ஒன்று அந்நிய பாஷையை பேசுகிற நாவு, அது ஜெபம் பண்ணும் போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம், கர்த்தரை தேடும் போதெல்லாம் அந்த 2வது நாவு அவர்கள் மேல் வந்து அமரும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம அவங்க இன்னொருவரோடு, வானத்தின் தேவனோடு
பரலோகத்தின் தேவனோடு அந்நிய பாஷையிலே அவர்கள் பேச துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதாங்க இன்னொரு நாவு, இரட்டை நாவு. ஆனால் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ரெட்டை நாக்கியா இவனுக்கு அப்படின்வாங்க. ரெட்டை நாக்குன்னா மாத்தி மாத்தி பேசுறது இல்ல, தேவனோடு பேசுவது. அல்லேலூயா. மாத்தி மாத்தி பேசுறவன் புரட்டுறவன், புரட்டல்காரன், பொய் பேசுறவன். அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க அப்படி சம்பந்தப்படுத்தி இதுவரையிலும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை மாத்திக்கிடணும். யாரு ரெட்டனாக்கு உள்ளவங்கன்னா, நான் என்ன கேட்டா சொல்லுவேன், நீங்க தான், நான் தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நாவு தேவனை துதிக்கும் பொழுது அந்நிய பாஷையிலே அவரை துதிக்கிறோமே, அதுதான் நமக்கு அருளப்பட்டது. அதுதான் பெந்தகோஸ்தே நாளில் அருளப்பட்டது. ஒரு மனம் பட்டுறாங்க, கூடி வந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்துல காற்று முழக்கம் போல பெரிய முழக்கம் உண்டாயுது. அவங்க கூடி வந்த வீட்டு மேலே வந்து அமர்ந்தது. அப்புறம் பார்த்தா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. யார் மேல? அந்த 120 பேர் காத்திருந்த, தேவனுக்காக காத்திருந்த அந்த 120 பேர் மேல் வந்து அமர்ந்தது. அவங்க எப்போ காத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 40வது நாள் பரமேறி போறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் ஏறக்குறைய 500 பேருக்கு மேலே தரிசனமானார். சீஷர்களுக்கு, மற்ற அவருக்கு அன்பானவங்களுக்கு எல்லாம் அவர் தரிசனமானார். தரிசனமான பிறகு 40 நாள் பொறுத்து நான் போறேன்னு சொன்னாரு. ஆண்டவரே நீங்க போகாத இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை நான் போறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். அது இங்க பாத்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:6. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போகாது இருந்தால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார். அப்போ நான் போறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். அப்போ நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு போனார். 10 நாள் அவங்க வெயிட் பண்ணியிருந்தார். எருசலேமில் போய் காத்திருங்கன்னு சொன்னார். அந்த 120 பேர் வந்து எருசலேமில் காத்திருக்கிறாங்க. அந்த 120 பேர் காத்திருக்கிற நாள் அது பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா சொல்லமா? அந்த பெந்தகோஸ்தே நாளில் அந்த 120 பேர் காத்திருக்கிற இடத்துல என்ன நடந்ததுன்னா, இதுவரை நம்ம 6 காரியங்களை பார்த்தோம். அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று பார்த்தோம். 7வது நீங்க பார்க்க போற இன்னொரு விஷயம் இருக்கு. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லமா? 5வது காரியம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலே தொடப்பட்டார்கள். சரியா? இல்லை, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து தொட்டுட்டு போயிட்டாரு அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை முழுமையாக நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நிரம்பினார்கள். நிரம்புவது என்பது முழுமையானதை குறிக்கிறது. நிரம்பினது எதை குறிக்கிறது? முழுமையாய். இப்போ குளிக்கிறீங்க, சில பேர் உடம்பு மட்டும் குளிப்பாங்க, சில பேர் தலையை மட்டும் குளிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. முழுமையா குளிக்கிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தண்ணிக்குள்ள நனைஞ்சு குளிக்கிறாங்க பாருங்க, அதுதான் முழுமையா குளிப்பது. இல்லை ஒரு கையை மட்டும் கழுவுறது, கால் மட்டும் கழுவுறது, உடம்பை மட்டும் குளிக்கிறது, தலை மட்டும் குளிக்கிறது, இது எல்லாமே முழுமையானதுக்கு அடையாளம் கிடையாது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எப்பொழுது தண்ணிக்குள்ள நனையுதோ அதுதான் முழுமையாய் முழுகி குளிக்கிறது. அப்போ இப்போ தெரியுங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொன்னா எப்படி?
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய பரிசுத்தாவினுடைய மகிமை, வல்லமை, அபிஷேகம் எல்லாம் சேர்ந்து அவர்களை நிரப்பினது. நிரப்பப்பட்டார்கள். அந்த 120 பேரும் நிரப்பப்பட்டார்கள். ஆறாவதாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயங்குது, அவர்கள் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அடுத்தது அவங்களுக்கு தேவன் தந்தருளின வரம். வரங்க அந்நிய பாஷை நிறைய பேருக்கு தெரியாது. அந்நிய பாஷை பெற சொல்றத பத்தி அவங்க வருத்தப்படுறது, என்ன எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை, ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நிறைய இருக்கும். இந்த நாளில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற இந்த சத்தியத்தில் உங்களுக்கு பூரணமா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். எப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க, முதல்ல அவங்க பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டாங்க. நீங்க எல்லாரும் பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டிருக்கீங்க, அது இன்னும் உண்மைதான். ஆனா பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படி, அது வரம். அந்நிய பாஷை என்பது வரம். அவர் கொடுத்த வரம், வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா சொல்லமா? அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பரிசுத்தாவின் நிறைவு நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, அப்போவே பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டு விட்டீர்கள். முத்திரை போட்டாச்சு. பரிசுத்தாவின் முத்திரை உங்கள் மேல இருக்கு. பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாயிற்று. பல நேரத்தில் ஆராதனை செய்றீங்க, அப்பெல்லாம் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுறீங்க. ஒரு வல்லமை உங்களை தொட்டது போல இருக்கும். நீங்க ஒரு உங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்க. ஆராதனைனா ஒரு தனி ஜீவன் வந்தது போல இருக்கிறது. அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறார். ஆனால் இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, ஆறாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவர் தந்தருளின வரம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. இந்த வரம் எப்ப கிடைச்சது அவங்களுக்கு? பெந்தகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது. நீங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பழைய ஏற்பாட்டுகளை பலிகளை செலுத்தினாங்க, தகன பலிகளை செலுத்தினாங்க. புதிய அறுவடை கொண்டு வந்தாங்க. அதில் கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, போஜன பலி செலுத்தினாங்க, தகன பலி செலுத்தினாங்க, காளைகளை பலி செலுத்தினாங்க, ஆட்டு கடாக்களை பலி செலுத்தினாங்க. இப்படி நாம பார்க்கிறோம். ஒரு வயது குட்டியை பலி செலுத்தினாங்க. எல்லாம் ஓகே தான். அந்த நாளில் தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு மாற்றம், ஒரு சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டது. அல்லேலூயா. அந்த சரித்திரம் என்ன அப்படின்னா, அந்த பெந்தகோஸ்தே நாளில ஒருமனப்பட்டார்கள், கூடி ஒரு இடத்துக்கு கூடி வந்தார்கள், பலத்த காற்று முழக்கத்தை கேட்டார்கள், அது அவர்கள் இருந்த வீட்டை நிரப்பினது. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளை பார்த்தார்கள், அது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள். ஐந்தாவது காரியம் ஐந்தாவது காரியம் பரிசுத்தாவி. ஆறாவது காரியமே மறுபடியும் சொல்லலாமா? முதல்ல அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், ஒரு இடத்துல கூடி வந்தார்கள், பலத்த காற்று முழக்கம் போல சத்தத்தை கேட்டாங்க, அவர்கள் இருந்த வீட்டை நிரப்பினது. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளை பார்த்தார்கள், அது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ஏழாவது பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். குறைக்கப்படவில்லை, தொட்டு போனதில்லை, பூரணமாய் நிரம்புவது. எட்டாவது கர்த்தர் தந்த வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசினாங்க. இதுதாங்க இன்னைக்கு பெந்தகோஸ்தே பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் பண்டிகை கொண்டாடினதுக்கும் புதிய ஏற்பாட்டில் பண்டிகை கொண்டாடினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவங்க கொண்டாடினது வேற, நீங்க கொண்டாடினது வேற. அவங்க கொண்டாடினது பாரம்பரியமாக வந்தது, நீங்க கொண்டாடுறது சரித்திரத்தையே மாற்றியது. அல்லேலூயா.
அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்படியே பாத்தீங்கன்னா 41வது வசனத்துக்கு வாங்களேன். யாருடைய வார்த்தைய? பேதுருடைய வார்த்தைய சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லமா? மறுபடியும் இதே வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லமா? அன்னைக்கு தாங்க பெந்தகோஸ்தே சபை உருவாச்சு. அன்னைக்கு தான் பெந்தகோஸ்தே சபை உருவாச்சு. அதுக்கு முன்ன எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் தான் இருந்தாங்க. அந்த ஒரே நாளில் பெந்தகோஸ்தே என்னும் அந்த ஒரே நாளில் சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. பேதுரு பேசின செய்தியை கேட்டு 3000 பேர் மனம் திரும்பினாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சரித்திரம் அங்கே தாங்க மாற்றப்பட்டது. சபை அங்கே தாங்க உருவானது. ஞானஸ்தானம் அங்கே தாங்க ஒரே நேரத்தில் 3000 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை வசனம் என்னன்னு சொன்னால், இது நமக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே என்கிறத எல்லாரும் சர்வசாதாரணமாக, நிறைய சபைகள் இதை சொல்றதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. பெந்தகோஸ்தே சபை அவ்வளோதான் அப்படின்னு போறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது நமக்கு தெரியணும். அது ஏன் நம்ம ஆராதிக்கிறோம்னு நமக்கு தெரியணும். பெந்தகோஸ்தே என்பது ஒரு காலத்தில் வாரங்களின் பண்டிகையாக இருந்தது, அறுவடையின் பண்டிகையாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாரங்களின் பண்டிகையாக மாத்திரமல்ல, அறுவடையின் பண்டிகையாக மாத்திரமல்ல, ஒரு புதிய பரிணாமத்தை உண்டாக்குற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. என்ன சரித்திரம் மாற்றி அமைச்சது அப்படின்னா, அந்த நாளில் கூடி வந்தாங்கப்பா. அதில் 8 காரியங்கள் நடந்துச்சு. அதில் ஒவ்வொன்றா நான் பார்த்துக்கினே வரும்போது 8வது காரியம் வெவ்வேறு பாஷையில் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சுங்க. பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணா, யூத ஜனங்களே, நீங்கள் சிலுவையில் அறைஞ்ச இயேசுவானவர் இப்படி அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்ற. 9வது விஷயம், ஒரே நாளில் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இதுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பெந்தகோஸ்தே நாளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த நாளில் இது நடந்தது. இதுதான் இதுக்கு முக்கியம். பெந்தகோஸ்தே சபைக்கும் பெந்தகோஸ்தே நாளுக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. அந்த நாளில் இது எல்லாம் நடந்தது. 9 காரியங்கள் நடந்தது. 9 காரியங்கள். 7வது காரியம் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 8வது காரியம் அந்நிய பாஷை பேசினார்கள். வரத்தின்படி, தேவன் தந்த வரத்தின்படி அந்நிய பாஷை பேசினார்கள். 9வது, அன்றைக்கு மட்டும் சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டது. கேட்ட எல்லாரும் மனம் திரும்பினாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்த பேதுரு பேசினதை கேட்ட 3000 பேரும் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்புதல், அந்த இடத்துல மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஏறக்குறைய அது 3000 பேராக இருந்தது. அல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இன்றைக்கு மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னு சொன்னா, இந்த பெந்தகோஸ்தே நாளில், பெந்தகோஸ்தே பண்டிகையில், பெந்தகோஸ்தேனா அது ஒரு பண்டிகை சார், அது பண்டிகையாக கொண்டாடணும் இல்லை. சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்ட நாள், பெந்தகோஸ்தே நாளை மாற்றி அமைத்த நாள். அந்த நாளில் நடந்த 9 விதமான சம்பவங்கள். இந்த 9 சம்பவங்களை நீங்கள் மறுபடியும் 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 வீட்டில் கூட பொறுமையாக போய் வாசித்து பாருங்க. 9 விதமான சம்பவங்களை தேவன் அங்கே நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். அந்த 120 பேர் தான் கூடனாங்க. அந்த 120 பேர் மூலமாக, அந்த 120 பேர் கூடி ஆராதிக்கிற இடத்துல தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை கிடையாது. பேதுரு ரொம்ப படித்தவர், பெரிய டிகிரி படித்தவர், டிகிரி ஹோல்டரு, பிஹெச்டி முடித்தவர் எல்லாம் கிடையாது. சாதாரண ஃபிஷ்மேன், மீன் பிடிக்கிற மனுஷன், அவ்வளோதான். அவருக்கு இருக்கிற தகுதி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சீஷரில் ஒருவன், அப்போஸ்தலரில் பிரதானமானவன். அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னா, பார்த்த உடனே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் என்னை யாருன்னு சொல்றாங்க? எல்லாரும் உன்னை யோவான்னு சொல்றாங்க, இவன் சொல்றாங்க, அவன் சொல்றாங்க, தீர்க்கதரிசியில் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இவன் மட்டும் தான் பேசலாம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து குமாரன், கிறிஸ்துன்னு சொன்னான். நீ தான் கிறிஸ்துன்னு சொன்னான். நீ தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொன்னான். நீ தான் தேவனுடைய அடுத்த எங்களுக்கு தேவனா இருக்கிறவர்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னாரு, இது உனக்கு மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தல, பரலோகத்தின் தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அன்னையிலிருந்து தான் அவர் என்னவா மாறுறாரு தெரியுமா? சிமியோனா இருந்தவர் என்னவா மாறுறாரு தெரியுமா? பேதுருவா மாறுறார். பேதுருனா என்ன? பாறை போன்றவன், பாறை போன்றவனாக மாறுகிறான். அதில் தமிழில் இன்னொரு தமிழ் ஆக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ராயப்பன். ராயினா கல், தெலுங்குல ராயினா கல். ராய்க்குன்னா ராயப்பன்னா கல்லுக்கெல்லாம் பெரியவன், பெரிய கல்லை போன்றவன். எவ்வளோ அருமையா அந்த அந்த எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. பேதுரு என்றால் பாறை போன்றவன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, கடைசியாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பெந்தகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை நாள் மாத்திரம் அல்ல. காத்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு விசேஷித்த நாள். 120 பேர் காத்திருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்ட நாள். அந்த நாள் என்னன்னு சொன்னா, ஒருமனப்பட்டாங்க, கூடி வந்தாங்க, பலத்த காற்று முழக்கத்தை கேட்டாங்க, அவங்க வீட்டை நிரப்பினது. அப்புறம் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகளை பார்த்தாங்க, அது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அப்புறம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் தந்தரிலின வரது. அந்நிய பாஷை பேச முடியலன்னு சொன்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்காக நம்ம சில பேர் அந்நிய பாஷை பேசும்போது, நாங்கள் ஆரம்ப ஊழிய கால ஆரம்பத்தில் அந்நிய பாஷை பேசாத விசுவாசிங்களை சில ஊழியக்காரங்க பண்ண வேலை, அந்நிய பாஷை சோத்திரம் 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 கை தட்டி சோத்திரம் பண்ணு, இவர்கிட்ட போய் சொல்லு சொல்லு தோத்திரம் உளர வச்சு. இது அந்நிய பாஷை சத்தியம் கிடையாது, இது வரம். அந்நிய பாஷை என்பது வரம், குத்தி வர வைப்பது அல்ல, கத்தி வர வைப்பது அல்ல, அது வரம். அல்லேலூயா. அது வரம், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை அவலட்சணமாய் மாற்றக்கூடாது. அந்த வரம், அந்த வரத்தை பெற்ற பேதுரு இப்போ பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல மனம் திரும்புதல் உண்டாயிற்று, ரட்சிப்பு உண்டாயிற்று, உலகத்தின் ஒரு திருப்பு முனை உண்டாயிற்று, உலகத்தின் சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டது. அங்கே ஒரே நாளிலே 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் தாம் வாக்குத்தத்தமாய் தாம் அருளின வரத்தின்படி அந்நிய பாஷையை அடையாளமாக நமக்கு கொடுக்கும்படியாக
அந்நிய பாஷை என்பது குத்தி வர வைப்பதல்ல, தட்டி வர வைப்பதல்ல, தொண்டை அடித்து வர வைப்பதல்ல, தொண்டையில் போய் தட்டி தட்டி பேசு பேசுன்னு தட்டுவதல்ல. அந்நிய பாஷை என்பது அது வரம், அது வரம், தேவனுடைய வரம், தேவனால் தந்தருளப்படுகிற வரம். அந்த வரத்தை இன்றைக்கு நீங்கள் 8வதாக பெற்றுக்கொண்டீர்களானால், இந்த வரம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்கிறவர்கள், சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்தானம் பெறுவார்கள், சரித்திரம் மாற்றி எழுதப்படும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறவரே, அந்நிய பாஷையை எங்களுக்கு தந்தவரே, ஆவியினால் நிரப்புகிறவரே, இப்பொழுது ஒரு விசை எங்களை கர்த்தாவே இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு நேராக எங்களை கொண்டு போக வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே பண்டிகை என்பது ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்நாட்களிலே அவர்கள் பட்ட ஆண்டவரே சர்வாங்க தகன பலிகளையும், ஆண்டவரே போஜன பலிகளையும், காளைகளையும், ஆட்டுக்கடாக்களையும், 1 வயது குட்டிகளையும் பலி செலுத்தின அந்த நாட்களிலே ஆண்டவரே புதிய ஏற்பாட்டிலே சரித்திரத்தை தேவன் மாற்றி எழுதினீர் ஆண்டவரே. சுவிசேஷத்தை ஆண்டவரே அந்த நாட்களிலே பிறக்க பண்ணினீர் ஆண்டவரே. அந்த நாட்களிலே பெந்தகோஸ்தே நாளிலே நடந்த இந்த சம்பவங்களை நாங்கள் ஒவ்வொன்றாய் இயேசுவின் நாமத்திலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது போல இன்றைக்கு எங்களுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. 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 நீங்கள் தந்தருளின வரத்தின்படியே, நீங்கள் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு அந்நிய பாஷைகளிலே இப்பொழுது பேசும்படியாக அவர்கள் நாவுகளை ஆண்டவரே பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகளை அவர்கள் தலைமேல் தந்தருளுவீராக. ரீசாதார நமரிபா ஷக்கரினி Prodar Malamandara Shabalabari Mandarini Lagarabi Andara Laboshada Namaria Karaba Ladaribian Suradiandara Bilumanandara Rikaba. ஹalleluya ஹalleluya. கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்புன்னு சொல்லுங்க. அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்பட்டுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க தந்தருளின வரத்தை எங்கள் மேல் பொழிந்தருள்னு சொல்லுங்க. நீங்க அந்த வரத்தை, அந்நிய பாஷை அடையாளத்தை இன்றைக்கு எனக்கு தந்தருளும். அந்த வரம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்த அந்த அந்நிய பாஷை, அந்த அபிஷேகம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, எங்களுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்கும்படியாக. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒன்றும் தெரியாத பேதையாயிருந்தேன், ஒன்றும் அறியாத மூடனாயிருந்தேன், பேச தெரியாதவனாயிருந்தேன், தித்துவாயாயிருந்தேன், மந்த நாவுள்ளவனாயிருந்தேன், மதியற்றவனாயிருந்தேன். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய அபிஷேகம் எனக்குள் வந்தபடியால் நீ தந்தருளின வரத்தின்படியே நான் அந்நிய பாஷை பேச தொடங்கின நாள் முதற்கொண்டு தேவன் என்னை ஞானத்திலும் அறிவிலும் கிருபையிலும் வளர்த்து எடுத்தீரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ரிபாலமந்தர ஷபலபரமானந்தரி ரிபியா. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணி சோர்ந்து போயிடுறீங்க. தேவனுடைய வல்லமை உங்க மத்தியில் இறங்கட்டும். தேவனுடைய ஆவியானவர்கள் மத்தியில் இறங்கட்டும். தேவன் தந்தரின வரம் வரம் உங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். வெவ்வேறு பாஷைகளை பேசுகிற அந்நிய பாஷை அடையாளத்தை தேவன் உனக்கு தந்தருளட்டும். ரீபாலமாந்தர ஷபலபரமாந்தரால யாதாரி கமாரமாதியா ஷாலாதிரமா ரீகபலபரமாந்தர பரிபா ஷபலதந்தரபனியா. ஹalleluya ஹalleluya. இந்த அனுபவம் ஒருமனப்பட்டவர்கள், இந்த அனுபவம் ஒரு இடத்துல கூடி வருகிறவர்கள், இந்த அனுபவம் பலத்த காற்று முழக்கத்தை கேட்கிறவர்கள், இந்த அனுபவம் அவர்கள் வீடு நிரம்பின அந்த அனுபவம், இப்படிப்பட்ட 8 விதமான அனுபவங்களை கண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை கர்த்தர் மாற்றி தருவார்.
தேவன் தன் வரங்களை அவர்களுக்கு தந்தருளுவார். அவங்களை சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியவர்களாய் மாறுவார்கள். தேவன் அவர்களை மாற்றுவார். தேவன் அவர்களை உயிர்ப்பிப்பார். தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களையும் பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு தடையாய் காணப்படுகிற தடைகளை தூக்கி எறியுங்கள். சோர்வுகளை தூக்கி எறியுங்கள். பலவீனங்களை தூக்கி எறியுங்கள். தடை செய்கிற சிந்தனையை தூக்கி எறியுங்கள். நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சிந்தனை வந்து உன்னை தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தடையை பார்த்து சொல், அந்த சிந்தனையை பார்த்து சொல், அப்பாலே போ சாத்தானே, நீ என்னை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல். தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கட்டும். தேவனுடைய மகிமை உனக்குள்ளே இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்வீராக. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. Hallelujah, hallelujah.